அப்படி பொன்பொருள் பூசணங்களோ உடையது அதை வாரி கொடுத்து வல்லம் சர்வமகாராஜன் என்று பெயர் பெற்று வருகிறேன். இதை பார்த்தான் கௌரவ குடும்பத்திலே ஒரு பொறாமல் எண்ணம் படைத்த சகனையானவன் பார்த்தான். துரியோதனனை சந்தித்தான். மருமகனே நீ கொடுத்ததோ பொன்பொருள் பூசணங்கள் அந்த பொன்னையும் பொருளையும் அந்த கர்ணன் வாரி கொடுத்து வல்லல் என்ற பெயர் பெறுகிறானே. அந்த பொருளை நீ கொடுத்து வல்லல் என்று பெயர் எடுக்கக்கூடாது உடனே என்ன செய்தான்? என்ன பண்ணாரு? துரியோதனன் தூதுவர்களை அழைத்தான். அந்த தேசத்திலே இருக்கக்கூடிய தர்மப்படி அவுத்து வந்து அஸ்தினாபுரத்திலே கட்டினான். ஆமா, அவன் தர்மப்படி அவுத்து வந்து அஸ்தினாபுரத்தில் கட்டினானே. யாசகம் பெறுவதற்காக தர்மக்கொடி இருக்கும் இடத்தை நாடினார். தர்மக்கொடி எங்கே இருக்கிறது? அஸ்தினாபுரத்திலே இருக்கிறது. சென்றார் வேதியர். துரியோதனனை கண்டார். மகாராஜா, ஐயா, மகனுக்கு திருமணம் வைத்திருக்கிறேன். திருமணத்திற்குண்டான பொருட்கள் அனைத்தையும் சேகரித்து சமையல் செய்வதற்கு சிறிது காய்ந்த விறகு தேவை என்று தெரிவித்தார். அந்த வேதியர் கேட்ட நாள் முதல் கொண்டு எத்தனை நாள் மழை பெய்து கொண்டு இருக்கிறது? எத்தனை நாள்? 14 தினங்களாக அடாமடவிடாமல் பெய்கிறது. இதை பார்த்தான் துரியோதனன் தூதுவர்களை அழைத்தான். தூதுவர்களே, இந்த வேதியருக்கு உண்டான விறகுகளை எங்கிருந்தாவது தேடி வந்து தாருங்கள் என்று தெரிவித்தார். தூதுவர்கள் அந்த விறகு எங்கேயும் கிடைக்கவில்லை. துரியோதனனை சந்தித்தார்கள். கானகம் முழுவதும் தேடினோம். காய்ந்த விறகு எங்கேயும் கிடைக்கல. ஆமா, ஆகையால் என்ன செய்வது என்று தெரிவித்தார். துரியோதனன் என்ன செய்தான்? தன்னுடைய மாமன் அந்த வேதனைக்கு விலை தருவதாக வாக்களித்து விட்டோம். ஆனால் மழை பொய்து கொண்டிருக்கிறது. எப்படி அந்த வேதனைக்கு விலை தருவது என்று தெரிவித்தார். உடனே என்ன தெரிவித்தார் தெரியுமா? சகுனி என்ன சொன்னார்? எந்த வாயளவில் தருகிறேன் என்று தெரிவித்தாரோ அதே வாயளவில் இல்லை என்று சொல்லிவிடுகிறார். உடனே அந்த வேதியர் தலை குனிந்தான். அங்கு தேசத்தை நாடினான். என்னுடைய மாட்டு தொழுவத்தை பிரித்து அதில் இருக்கக்கூடிய மர சாமான்களை பிளந்து 7 வண்டி நிறைய ஏற்றி அனுப்பி வைத்தேன். 7 வண்டியும் எந்த வீதி வழியாக தெரியுமா தெரிகிறது? அஸ்தினாபுரத்தின் வீதி வழியாக செல்கிறது. இதை பார்த்தான் துரியோதனன். வைத்திருந்தாலும் மனம் வேண்டும். கொடுப்பதற்கு மனம் இருக்கணும். கொடுப்பதுக்கு கேப்டன் ஐயா இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. கண்டிப்பா இன்னும் அவர் நினைவிடத்துல இன்னும் வரைக்கும் அந்த இடத்துல நடந்துட்டாரு. அதாவது அவர் சம்பாதித்த பொருட்களை அனைத்தும் வாரி மக்களுக்கே தானமாக தந்தார் கேப்டன். கண்டிப்பா கலியுக கர்ணன் என்றால் கேப்டனின் ஒரு ஆளே பிடிக்கும், வேற யாரையும் சொல்ல முடியாது. மகாபாரதத்தில் எப்படி கொடுக்கக்கூடிய மனம் படைத்தவனோ கர்ணன், அதே போல் இந்த கலியுகத்திலே கொடுக்கக்கூடிய மனம் படைத்தது கேப்டன் விஜயகாந்த் ஐயா ஒருவர் மட்டும்தான். இன்னைக்கும் போய் பாரு. ஆமா, அவர் கோயம்பேடு அன்னதானம் கொடுக்கக்கூடிய மனம் இந்த வரைக்கும் ஒரே இடத்துல ஆக்கி இருந்தாங்க. வண்டி போகல அப்படி கொடுக்கக்கூடிய மனம் என்று நம்முடைய அண்ணன் கர்ணனுக்கு மீண்டும் தூதுவர்கள் அழைத்து தர்மக்கொடி அவுத்து வந்து அங்கு தேசத்திலே கட்டி வைத்தார். அன்று நாள் முதல்
எப்படி தெரியுமா? கர்ணமதாராஜன் என்று பெயர் பெற்று வருகிறேன். இருந்தாலும் இது என்ன இந்த மண்ணின் காரணமாக போன்றவருக்கும் கௌரவருக்கும் 18 நாள் யுத்தம் ஏற்பட்டு நேற்றோடு 15-16 தினங்களாக யுத்தம் முடிந்து விட்டது. இந்த 16 தினங்களாக என்னை நினைக்காமல் துரியோதனன் இன்று ஏனோ என்னை அழைத்திருக்கிறான். சென்று காண வேண்டும்.